என்ஐ இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா சிரமத்தை அதிகமாக உண்டு பண்ணிடும். இந்த குழந்தை பிறந்து இந்த பேர் வச்சுட்டாங்கன்னா நட்சத்திரம் நாம எழுதுறோம், நான் நீ இது மாதிரி வச்சுருவோம். கடைசியாக நாங்கிறது என்ஏவும் என்ஐயும் வந்துடும். அப்போ இது பெரிய வணக்கம், நான் உங்கள் வாசிச்சுனரே. ஒரு நேம் வைக்கிறாங்க, ஒரு பெயர் வைக்கிறாங்க. ஒரு குழந்தைக்காக இருந்தாலும் சரி, இல்லை பெரியவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் பெயர் வைக்கும்போது அதனோட முதல் எழுத்துக்களோ இல்லை முடிவு எழுத்துக்களோ இது மாதிரியெல்லாம் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயங்கள். அப்போ ஒரு சில பேர்த்துக்கு என்ன பண்ணிடுறோம்னா, ஒரு SU அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கும், இப்போ பெயர் ஆரம்பிக்கும். இது கண்டிப்பாக கூடாது. ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு 30-40 எழுத்துக்கள் இருக்குதுங்க. எந்தெந்த எழுத்துக்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ இது மாதிரி எழுத்துக்கள்லாம் வச்சோம்னா பிரச்சனை. இது என்ன பண்ணுவார், இந்த SU அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, இது நம்ம உள்ளுக்குள்ளே வேதனைகள் நிறைய இருக்கும். ஆனால் வெளியில் சிரித்து பேசிகிட்டு இருப்பார் இந்த எழுத்துக்கள். அதே சமயத்தில் இந்த நோ அப்படிங்கிறது, அதுக்கு பார்த்தீங்கன்னா DHI இது மாதிரிலாம் வரக்கூடாது. அப்புறம் DI இது மாதிரிலாம் வரக்கூடாதுங்க. இது மாதிரி எழுத்துக்கள்லாம் நம்ம கண்டிப்பாக வரக்கூடாது. அதே சமயத்தில் இந்த NA இது மாதிரி நாம் எழுத்துக்கள் வைக்கக்கூடாது. அப்போ NI இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா சிரமத்தை அதிகமாக உண்டு பண்ணிடும். இந்த குழந்தை பிறந்து இந்த பேர் வச்சுட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மா கண்டிப்பாக ஒரு ஊனமுற்றவங்களோ அல்லது நம்ம அடிபடுவாங்க அல்லது பிரச்சனைகள் அதிகமாக சந்திப்பாங்க. தெரியாமையே அவங்களுக்கு இது பண்ணிடும். ஏன்னா நட்சத்திர நாம எழுத்துக்களை தான் நம்ம வைப்போம். நட்சத்திர நாம எழுதுறோம், நான் நீ இது மாதிரி வச்சுருவோம். கடைசியாக நாங்கிறது என்ஏவும் என்ஐயும் வந்துடும். அப்போ இது பெரிய தவறாக போயிடும். அப்போ இது மாதிரி எழுத்துக்களை நம்ம யூஸ் பண்ணுறத கண்டிப்பாக பெயரில் தவிர்த்துக்கணும். கம்பெனி நேம்ங்கிறது வேறு, பெயருங்கிறது வேறு. நம்ம மொபைல் நம்பரோ இந்த வாகன எண்களோ இது வேறு. இது பெயர் எழுத்துக்கள். இதுதான் நம்மளுக்கு அழியும் எண்கள், அழியும் எழுத்துக்கள். நம்ம இதை சுத்தமாக எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். இது இதே காந்தி அப்படின்னு சொல்லிட்டு நாம் நீங்கள் பேர் நம்ம வச்சுருக்கோம். இது இது மாதிரி தான் நமக்கு ஏதோ ஒன்று பண்ணிடும். அப்போ இது DI அப்படின்னா கிட்டத்தட்ட டை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இப்போ இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இது மாதிரி இருக்குதுங்க. அதனால் பெயர் எழுத்துக்களில் ஆரம்பத்துலேயோ முடிவுலையோ எந்தெந்த விஷயங்கள் வைக்கணுமோ அதை வச்சு தான் நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஏதாவது இதில் நம்மளுக்கு விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு, பெயர் மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், மேற்கொண்டு பேசுவோங்க. நன்றி, வணக்கம்.